ஹலோ, ஹாய் மக்களே! நான் உங்க ஸ்காட்டிஷ் தமிழன். இன்னைக்கு எத பத்தி பார்க்க போறோம்னா, யூகேலே ஹையஸ்ட் பீக் ட்ரெயின் லைன் பத்தி பார்க்க போறோம். ஆமாங்க, 10த் ஸ்டேஷன் தான் யூகேலே ஹையஸ்ட் பீக் ட்ரெயின் லைன் ஸ்டேஷன். இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னா, நம்ம கார்லைலேருந்து லீட்ஸ் போற ரூட்ல 10ங்கிற ஸ்டேஷன் வரும். ஸோ அந்த ரூட்டே ஃபுல்லா நல்லா இருக்குங்க. இந்த 10த் ஸ்டேஷன் வந்து 1150 ஃபீட் அபோவ் ஃப்ரம் த சீ லெவல். ஆமாங்க, 1150 ஃபீட் அபோவ் ஃப்ரம் த சீ லெவல். ஸோ யூகேல இதான் ஹையஸ்ட் பீக் ட்ரெயின் லைன். நம்ம ஊர்ல எது ஹையஸ்ட் பீக் ட்ரெயின் லைன் தெரியுமா? லடாக்ல இருக்கிற பிலாஸ்பூர் லேக் லைன் தான் ஆக்சுவலி. ஸோ இதோடைய ஃபீட் பார்த்தீங்கன்னா, 17,582 ஃபீட் எபோவ் ஃப்ரம் த சீ லைன். பட் இங்க வந்து 1150லே வந்துடுது ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஸோ இதுதான் அந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். பட் இது வந்து எப்படி அமைஞ்சிருக்குன்னா, நீங்க கார்லேருந்து லீட்ஸுக்கு சீட்டல்ங்கிற ஒரு ரூட் வழியா ட்ரெயின் டிராவல் பண்ணீங்கன்னா, நீங்க இந்த இந்த ஸ்டேஷன் வரலாம். இந்த ஸ்டேஷனோட என்ன ஸ்பெஷல்னா, 2 சைடுமே ரொம்ப ரம்மியமான காட்சி. நீங்க ஸ்விஸ்லாம் பார்த்துருப்பீங்க நெறைய வீடியோஸ்ல. 2 சைடும் மவுண்டெயின் இருக்கும். அந்த மாதிரி ஒரு வியூஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சம்மர்லயும் நல்லாயிருக்கும். வின்டர்ல இது ஃபுல்லா ஸ்னோ இருக்கும். ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். 2 சைடும் குட்டி, குட்டி, குட்டி ஃபால்ஸ் நான் நெறைய பார்த்தேன் ஆக்சுவலி. ஸோ அதுவும் பார்க்கலாம் நீங்க. அத தவிர இது நெறைய ஃபார்ம் லேண்ட் இருக்குங்க 2 சைடுமே. ஸோ நீங்க 2 சைடும் இந்த மாரி மாடுங்க இங்கலாம் இப்படிதான் வளர்ப்பாங்க. ஸோ இங்க கிராஸுக்கு பஞ்சமே இல்லங்க. அதனால அது பாட்டுக்கு சம்மர்ல, வின்டர்ல சம்மர்லயும் ஸ்ப்ரிங் அண்ட் ஆண்டம் இந்த 3 சீசன்லயுமே நல்லா புல்ல தின்னு நல்லா கொழு கொழுன்னு இருக்கும் இங்க இருக்கிற மாடுலாம். அது தவிர ஆடும் வளர்ப்பாங்க. இது பேரு அல்பாக்கா. இதுவும் நான் நெறைய பார்த்தேன் இந்த லைன்ல. நெறைய பேர் இதுவும் வளர்த்தாங்க ஆக்சுவலி. இங்க ஸோ இது 2 சைடுமே நெறைய ஃபார்மிங் லேண்ட் உண்டு. இங்க இருக்கிற ஃபார்மிங் லேண்ட் இப்படிதாங்க இருக்கும். ஸோ நீங்க பார்க்குறீங்க இல்லையா? நம்ம ஊர்ல வந்து வயல் வந்து பார்த்தீங்கன்னா, ரவுண்ட் ஸ்கொயர் ஸ்கொயரா இருக்கும். இங்கேயும் வந்து ஃபார்மிங் லேண்ட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மவுண்டெயின்லயே என்ன பண்ணுவாங்க, முண்டுக்கல் வச்சு அவங்களோட ஃபார்மிங் லேண்ட பிரிச்சுருவாங்க. அதுல வந்து அவங்கவங்க வந்து ஆடு, இந்த மாதிரி மாடு, அதுக்கப்புறம் இந்த மாரி அல்பாக்கோ இது மாரி இதெல்லாம் வைப்பாங்க. ஸோ நீங்க இந்த 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 பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இந்த பாருங்க. ஒவ்வொருத்தவங்களும் அந்த இது மாரி கட்டியிருக்காங்க. நம்ம ஊர்ல வயல்ல கட்டுவாங்க இல்லையா? அது மாரி கட்டியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஊர் ஃபார்மிங் லேண்ட் இப்படிதான் இருக்கும். நம்ம ஊர் ஃபார்மிங் லேண்ட் நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க.